வணக்கம். உங்களை இந்த மாதிரி ஒரு புதிய வகுப்புல செஞ்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன, ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படிங்கிற சீரீஸ்ல இது 2வது வகுப்பு. முதல் வகுப்புல பார்த்தோம் ஆவி, ஆத்மா, சரீரத்தோட அடிப்படை விஷயத்தை பார்த்தோம். அதை பார்த்து நீங்க பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடவுள் எப்படி ஆதாமை படைக்கும் போது ஆவியோடும் ஆத்மாவோடும் சரீரத்தோடும் சேர்த்து படைக்கிறதுங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது கடவுள் மனிதனை படைக்கும் போது இந்த 3 பகுதியோட தான் படைக்கிறார். இந்த 3 பகுதியில தான் ஒரு மனுஷன் முழுமையா இருக்க முடியும். இந்த 3 பகுதியில தான் ஒரு மனுஷன் முழுமை அடைகிறான். அப்படி முழுமை நிலையில இருக்கும்போது தான் அவனுக்கு நித்திய வாழ்வு இருக்கு. அப்ப கடவுள் மனிதனை படைக்கும் போது அவனை நித்திய வாழ்வுக்கு உண்டான எல்லா தகுதியோட தான் படைக்கிறார். இந்த மாதிரி படைக்கப்பட்ட மனிதன் எப்படி இந்த 3 பகுதியில் ஒன்றான அந்த ஆவியை இழந்து போனான். அப்படி ஆதாம் ஆவியை இழந்து போனால அவன் சாவுக்கு ஏதுவானான். இதுக்கெல்லாம் காரணம் பாவம் தான். இப்ப பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படிங்கனால வந்துட்டு ஒருத்தர் பாவம் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். முழுமையாக நித்திய வாழ்வுக்கு உண்டான எல்லா தகுதியோடு படைக்கப்பட்ட ஆதாம் எப்படி ஆவி எழுந்து போய் சாவுக்கு எதுவானா அப்படிங்கிறத பற்றி தான் படிக்க போறோம். இந்த வகுப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வகுப்புல போவோமா? நீங்க ரெடி ஆகிங்களா? இப்ப போவோம். ஆல்ரைட், இது எனக்கு வந்துட்டு 37வது வகுப்பு. இந்த அளவுக்கு ஆசிரியர் கொடுத்த தேவனுக்கு ஒரு நன்றியை சொல்லி இந்த வகுப்புக்குள்ள போவோம். இப்ப அதுக்கு முன்னாடி போன வகுப்புல நம்ம எதை கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமா பார்த்துக்குவோம். இப்ப போன வகுப்பு ஆகிய 36வது வகுப்புல ஆவினா என்ன, ஆத்மா என்ன, சரீரம் என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை பார்த்தோம். ஒரு மனுஷனா பிறந்தவனுக்கு இது 3 முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இப்ப மனுஷனா இயற்கையா பிறக்கிறவனுக்கு இந்த ஆவி செத்து தான் பிறக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? அது ஏன் செத்து போச்சுங்கிறத இந்த கிளாஸ்ல வந்துட்டு நம்ம தெளிவா பார்க்க போறோம். போன கிளாஸ்ல பார்க்கல, இந்த கிளாஸ்ல நம்ம தெளிவா பார்ப்போம். இப்ப மனுஷனுக்கு ஆத்மாவும் சரீரம் மட்டும் தான் இருக்கு. இப்ப சரீரம்னா என்னன்னு பார்க்கணும். சரீரம்னா நம்ம ஆத்மாவுக்கு ஒரு உருவம் கொடுக்கப்படுச்சுன்னா அதுதான் சரீரம். கண்ணால நீங்க என்னை பார்க்கறது சரீரம், அது நான் கிடையாது. இப்ப என்னோட ஆத்மாவை நீங்க கண்ணால பார்க்க முடியாது. அந்த ஆத்மாவுக்கு ஒரு உருவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உருவம் தான் சரீரம். அப்ப நீங்க என்னை பார்த்துட்டு இருக்கிறது என் சரீரத்தை தான் பாக்குறீங்க. இந்த சரீரம் வந்துட்டு எனக்கு சொந்தம் கிடையாது. என் ஆத்மாவுக்கு தேவன் ஒரு உருவத்தை கொடுத்தாரு. அந்த உடம்பு வந்துட்டு தேவனுக்கு சொந்தமானது. அப்ப தேவனுக்கு சொந்தமான அந்த உடம்பு வந்துட்டு தேவனோட கோயில்னு சொல்றாங்க. ஏன் தேவனோட கோயில்னு சொல்றாங்கன்னா, இந்த உடம்புக்குள்ளதான் ஆவியும் இருக்கு, தேவனோட ஆவியும் இருக்கு. அப்ப தேவனோட ஆவி உள்ள இருக்கனால வந்துட்டு தான் இந்த உடம்பு வந்துட்டு தேவனோட கோயில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த உடம்பு நமக்கு சொந்தம் இல்ல. இந்த உடம்பு தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த உடம்பு மட்டும் கொடுக்கல, இந்த உடம்புக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு, நிறைய மகிமையை கொடுத்திருக்காரு. சரீரத்துக்கு முடிவெடுக்கும் தன்மை இல்ல, ஆத்மாவுக்கு தான் முடிவெடுக்கும் தன்மை இருக்கு. அப்ப ஆத்மானா என்னன்னு பார்க்கணும். ஆத்மானா மனம், எண்ணம், நினைவுகள்னு பார்த்தோம், நிதானம்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம ஆத்மாவுக்கு உணர்ச்சி இருக்கு. இப்ப ஆத்மான்னு சொன்னா ஒண்ணுதான், நான் சொன்னா ஒண்ணுதான். ஏன்னா நம்ம தான் ஆத்மா, இந்த உடம்பு நம்ம கிடையாது அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வில் அப்படின்னா நம்ம ஆத்மாவுக்கு சுதந்திரம் இருக்கு. நம்ம சுதந்திரமா எந்த முடிவு எடுக்க முடியும். கடவுள் நம்மளை படைக்கும் போது சுதந்திரமா தான் படைச்சாரு, நம்மளை ரோபோட்டா படைக்கல. மனிதனை படைத்த அனைவருக்குமே சுதந்திரம் இருக்கு. கடவுள் நமக்கு சுதந்திரத்தை தான் படைச்சாரு. நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் கடவுள் நம்மளை தடுக்க போறது கிடையாது. அப்ப இந்த முடிவெடுக்கும் தன்மை ஆத்மாவுக்கு தான் இருக்கு, சரீரத்துக்கு கிடையாது. அந்த ஆத்மாவுக்கு தான் கடவுள் அந்த முடிவெடுக்கும் தன்மையை கொடுத்துருக்காரு, சரீரத்துக்கு கொடுக்கல. ஆனா நமக்கு வந்துட்டு நம்ம எண்ணத்தை, அப்ப அந்த மனம் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம ஆத்மாவுக்கு இந்த மனம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மனசுல ஏகப்பட்ட எண்ணம் இருக்கு, ஏகப்பட்ட எண்ணம் இருக்கு, ஏகப்பட்ட திட்டம் இருக்கு. அப்ப அந்த திட்டத்தை நம்ம செயல்முறைப்படுத்துறதுக்கு தான் இந்த உடம்பு நம்ம பயன்படுத்துறோம். அப்ப நம்ம ஆத்மா என்ன முடிவெடுக்குதோ அதுதான் செயல் வடிவுல இந்த உடம்பு வழியா வெளியே வருது. அப்ப நம்ம முடிவெடுக்கிறதா இந்த உடம்பு செய்யுது. அதனாலதான் இந்த உடம்பால செய்யற பாவம் நம்ம ஆத்மா வேலை சுமருது. ஏன்னா ஆத்மா முடிவெடுக்கிறதுனாலதான் இந்த உடம்பு இயங்குது. அப்ப உடம்புல செய்யற பாவம் வந்துட்டு அந்த ஆத்மா மேல சுமரப்படுது. இதுதான் சொல்லப்பட்டிருக்க விஷயம். சரிங்களா? எப்படி நம்ம ஆவியை பெற்றுக்கொள்றோம், அப்படிங்கிறதுனா, நமக்கு வந்து ஆவி செத்து போயிருக்கு. இந்த ஆவியை வந்துட்டு இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைத்து அவரை மீட்பராகவும் ரட்சராகவும் நம்ம பாவத்துக்கு ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களை போக்கி அவர் பரிசுத்தாவியை கொடுக்குறாரு. அப்படி பரிசுத்தாவி கொடுக்கும் போதுதான் இந்த இறந்து போன ஆவி உயிர் பெற்று வருது. அப்படி உயிர் பெற்ற வந்த ஆவி வந்துட்டு நல்லா மென்மேலும் வளரணும்னா நமக்கு வந்துட்டு தேவனோட வார்த்தையாகிய அந்த சாப்பாடை அந்த ஆவி கொடுக்கணும். அப்ப நிறைய வார்த்தையை நம்ம படிக்கும் போது வந்துட்டு அந்த வார்த்தையை நம்ம மைண்ட்ல வைப்போம். தேவனோட வார்த்தையை நம்ம மனசுல வைக்கும் போது உள்ள இருக்க பரிசுத்தாவி, அந்த உயிர் பெற்ற பரிசுத்தாவி அந்த வார்த்தைக்கு உண்டான ஒரு விளக்கத்தை நமக்கு புரிய வைப்பார். அப்படி புரிய வைக்கும் போது அதுக்கு உண்டான ஒழுங்கான அர்த்தம் தெரியும் போது நம்ம மனசுல இருக்க அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் மறைஞ்சு அது புதுப்பிக்கப்படுது. கெட்ட எண்ணங்கள்லாம் போய் அது புதுப்பிக்கப்படுது. அப்படி புதுப்பிக்கப்படும் பொழுது நம்ம மனம் திருந்தப்படுது. அதான் மனம் திரும்புது. அப்ப கெட்ட எண்ணத்திலிருந்து நம்ம மனம் திரும்பி நல்ல எண்ணத்துக்கு மாறுது. அப்ப நல்ல எண்ணத்துக்கு மாறும் பொழுது அது செய்கையா வெளியில வருது. எப்படி? உடம்புனால அது செய்கையா வெளியில வருது. அப்ப செய்கையா வெளியே வரும்போது வந்துட்டு நம்ம நடத்தையும் திருந்துது.
அப்ப நம்ம செய்கை திருந்தணும்னு ஆசைப்பட்டா நம்ம மனசு திருந்தணும். நம்ம மனசு திருந்தணும்னு ஆசைப்பட்டா நம்ம கடவுளோட வார்த்தையை நம்ம வந்துட்டு மைண்ட்ல வைக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள இருக்க ஆவி உயிர் பெறணும். செத்து போயிருக்க உள்ள இருக்க ஆவி உயிர் பண்ணணும். அந்த செத்து போன ஆவி உயிர் பண்ணணும்னா நீங்க இயேசு கிறிஸ்துவை தேவனாகவும் இரட்சகராகவும் உங்க பாவத்துக்கு நீங்க மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டா அவர் தான் உங்க பாவத்தை கழுவி உங்களை சுத்தப்படுத்தி பரிசுத்தாவியை கொடுத்து அந்த பரிசுத்தாவி செத்து போனதை உயிராக்குறாரு. அந்த உயிராக்கின பரிசுத்தாவி தான் கடவுளோட வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஒரு நல்ல புத்தியை சொல்லுது. அந்த புத்தி தான் உங்க கெட்ட எண்ணங்களை திருத்தி நல்ல எண்ணங்களா மாத்துது. அப்ப உங்க செய்கையை வந்துட்டு சுத்தமா இருக்கணும்னா உங்க மனசு சுத்தமாகணும். உங்க மனசு சுத்தமாகணும்னா முதல்ல நீங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டா மட்டும் பத்தாது, அந்த பரிசுத்தாவிக்கு சாப்பாடு போடணும். ஏன்னா இந்த சரீரத்துக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு நம்ம வளர்க்குறோம் டெய்லி. ஆனா உள்ள இருக்க பரிசுத்தாவி நல்லா ஒரு ஜெகஜோதி ஏறும்னா அதுக்கும் சாப்பாடு போடணும். பரிசுத்தாவிக்கு சாப்பாடு போடுறதுன்னா கடவுளோட வார்த்தைக்கு நேரம் கொடுத்து படிச்சு அதை என்ன அப்படின்னு சொல்லி அதை நம்ம தியானித்து அதை அறிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணணும். அப்ப சரீரம் ஆத்மா ஆவி 3மே ஒரே நேர்கோட்டில் இருந்தா நம்ம பாவத்தை குறைத்து கொண்டு நல்ல விதமா வாழ முடியும். அதான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இதை பத்தி நீங்க அதிகமா தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா இந்த சேனல்ல அந்த வகுப்பை பார்த்து நீங்க பயன்பெறுங்க. ரொம்ப நல்ல வகுப்பு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அதோட 2வது வகுப்பு தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம இந்த 37வது வகுப்பாகிய இந்த வகுப்பு வருவோம். சரிங்களா? இப்ப கடவுள் ஆண்டவர் எப்படி வந்துட்டு ஆதாம் ஏவாளையும் படைத்தார். தேவன் ஆதாம் ஏவாளையும் படைத்தாங்கிறத பார்க்கணும்னா நீங்க ஆதியாகமம் தான் போகணும். ஆதியாகமம் அதிகாரம் 1 அங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு கடவுள் எப்படி ஆதாமி ஆவியும் ஆத்மாவும் சரீரமா படைத்தாங்கிறத போட்டிருக்கு. இப்ப எல்லாரும் ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனம் 26. இப்ப நம்ம அடிக்கடி ஆதியாகமம் தான் போறோம். ஏன்னா ஆதியாகமம் தான் அடிப்படை. ஏன்னா கடவுள் மனுஷனை படைக்கும் போது இப்படித்தான் இருக்குன்னு படைச்சாரு. ஆனா இன்னைக்கு கடவுள் படைச்ச மாதிரி உலகம் இல்லை. அதெல்லாம் யாவச்சுங்க. இந்த உலகம் வந்துட்டு அழிவு பாதையில போயிட்டு இருக்கு. ஆனா கடவுள் அழியாத ஒரு உலகத்தை தான் படைச்சாரு. ஆதாயமலை படைக்கும் போது ஒரு நித்தியமான வாழ்வோட தான் படைச்சாரு. ஆனா அவங்க எப்படி நித்தியமான வாழ்வை இழந்து சாவுக்குள்ள வந்தாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனம் 26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்ப பாத்துங்க, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்றாரு. இப்ப தேவன் வந்துட்டு நமதுங்கிறார். நமக்கு ஒரு தேவன் தான், ஆனா 3ஆ இருக்கிறார். இங்க தேவன் நமதுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காரு. அப்ப நமதுனா ஒரு ஆளுக்கு நமதுங்கிற வார்த்தையை யூஸ் பண்றது ரொம்ப கம்மி. ஏன்னா தேவன் தந்தை மகன் பரிசுத்தாவி என்று 3ஆ இருக்கிறார். ஒரே தேவன் தான், ஆனா அவர் 3ஆ இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லியிருக்காரு நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. மனுஷன்னா ஒண்ணுதான், ஆனா அவனுக்குள்ள 3 பகுதி இருக்கு. இப்ப தேவன்னா ஒண்ணுதான், ஆனா தேவன் 3ஆ இருக்கிறார். எப்படி தந்தை மகன் பரிசுத்தாவின் 3ஆ இருக்கிறார். அது மாதிரிதான் மனுஷன்னா ஒண்ணுதான். இப்ப மனுஷனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்னு சொல்லி 3 பகுதி இருக்கு. அதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்ப அடுத்து அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இப்ப மனுஷனுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்னன்னா பூமியில இருக்க அனைத்தையுமே ஆளக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை மனுஷனுக்கு தான் கொடுக்குறாரு. ஏன்னா இந்த பூமி படைக்கப்பட்டது வந்துட்டு மனுஷனுக்காக படைக்கப்பட்டது. மனுஷன் வந்துட்டு அதை ஆண்டு ஆளணும், அதை காத்து கொள்ளணும். இதுதான் மனுஷனுக்கு உண்டான ஒரு காரியம், ஒரு கடமையா இருக்கு. அப்ப இதுதான் கடவுள் சொல்றாரு. இப்ப அடுத்து தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அப்ப நம்ம எல்லாம் தேவனோட சாயல்ல தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். தேவனோட சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம்னா தேவனோட ஆவி உள்ள இருக்கு. நமக்கு ஆதாம் ஏவாளையும் படைக்கும் போது வந்துட்டு தேவனோட ஆவி உள்ள வச்சுதான் படைச்சிருக்காரு. அப்ப அவரோட சாயல்ல படைக்கிறார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணாகவே அவர்களை சிருஷ்டித்தார். அப்ப அவங்கள தேவ சாயலா தான் படைச்சார். அதே சமயத்துல ஆணும் பெண்ணுமா தான் படைச்சார். முதல்ல ஆதாம் தான் படைச்சாரு. அதுக்கப்புறம் அவர் ஏவாளையும் படைக்கிறார். அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் பிறந்தவங்க தான். ஆதாம் ஏவாளுக்கு அப்புறம் அவங்க வம்சவழி வந்தவங்க தான் எல்லாருமே இந்த உலகத்துல இருக்குங்க. தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் போட்டிருக்கு. அப்ப தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்னா யார்? அங்க ஆதாம் ஏவாள் 2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப 2 பேர்த்தையும் சொல்லியிருக்கு. அப்ப 2 பேருக்கு தான் அந்த ஆசீர்வாதம் கொடுத்தாரு. ஆசீர்வாதம் 2 பேருக்குமே ஒரே மாதிரி ஈக்குவலா சரிசமமா தான் கொடுத்துருக்காரு. நீங்க தவறு நினைச்சுக்காதீங்க, ஆம்பளைக்கு அதிகமா கொடுத்தாரு பொம்பளைக்கு கம்மியா கொடுத்தாரு, அதெல்லாம் கிடையாது. ஒரே ஆசீர்வாதம் தான் 2 பேருக்குமே. அதே மாதிரி அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பூமியை பல்கி பெருகி நிரப்பணும்.
அதே மாதிரி அவங்க 2 பேருக்கும் அந்த ஆளக்கூடிய தன்மையை கொடுக்குறாரு இந்த பூமியை. இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப ஆசீர்வாதம் 2 பேருக்கு சமமா கொடுக்குறாரு. இப்ப பொதுவாக ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் எப்படி படைத்தாருன்னு சொல்லப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குமே சமமா அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டாச்சு. இப்ப இன்னும் கொஞ்சம் டீப்பா டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா 2வது அதிகாரத்துல இந்த ஆத்மா ஆவி சரீரத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லியிருப்பாரு. அந்த வசனம் பார்க்கணும்னா ஆதியாகமம் அதிகாரம் 2 வசனம் 7ல இருந்து பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். இந்த ஒரு வசனத்துல ஏகப்பட்ட விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப தேவன் ஆதாமை எப்படி படைத்தார் என்பதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லியிருக்காரு. தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அப்ப தேவனாய கர்த்தர் மண்ணை எடுத்துதான் ஆதாமை உண்டாக்குனார். அப்படி ஆதாமை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அப்ப ஜீவ சுவாசம்னா வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மூச்சு காற்றை அவன் மூக்குல ஊதுறார். அப்படி ஊதும் போது மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். அப்ப அந்த உடம்பு உயிர் பெற்று அங்க ஆத்மா வருது. அப்ப அந்த ஆத்மா தான் ஆதாம். அப்ப கடவுள் தன் ஆவியை கொடுத்து தான் ஆதாமுக்கு உயிரை கொடுக்கிறார். இப்ப அந்த ஆவியை கொடுத்து தான் ஆதாமுக்கு உயிரை கொடுக்கிறாருன்னா அந்த ஆத்மா தான் ஜீவ ஆத்மா. சரீரம், ஆத்மா, ஆவி மூன்றுமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஆதாமே அவர் படைத்தார். அப்ப ஆதாமோட சரீரம் மண்ணினால் உண்டாக்கப்பட்டிருக்கு. அந்த மண்ணினால் உண்டாக்கப்பட்ட சரீரத்துக்கு தேவன் தன்னோட ஆவியை அந்த சரீரத்தோட மூக்குல ஊதுறார். அந்த ஆவி அந்த சரீரத்துக்குள்ள போய் ஜீவாத்மாவை மாத்துது அந்த உடம்ப. ஜீவாத்மானா லிவிங் சோல். அந்த சோல் தான், அந்த ஆத்மா தான், அது ஆதாம். அப்ப ஆதாம் இப்படிதான் உண்டாகலாம். அப்ப தேவன் முதல்ல மனுஷனை படைக்கும் போது ஆவி, ஆத்மா, சரீரம் இது மூணோட தான் படைக்கிறார். இதுதான் வந்துட்டு ஒரு முழுமையான மனுஷனுக்கு உண்டான ஒரு அடையாளம். இப்ப நம்ம போர்டுல என்ன நோட்ஸ் போட்டுருக்கோம் பார்ப்போம். சரிங்களா? பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியையும் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார். தேவன் ஒருவரே, அவர் மூன்றாய் இருக்கிறார். அதைத்தான் நம்ம திரித்துவன்னு சொல்றோம். தந்தை, மகன், பரிசுத்தாவி அப்படின்னு இருக்கிறார். இப்ப தேவன் ஒருத்தர் தான், ஆனா மூன்றாய் இருக்கிறார். இதை நம்ம ஏற்கனவே திரித்துவங்கிற ஒரு வகுப்புல தெளிவா போட்டிருக்கோம். இதை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த சேனல்ல திரித்துவங்கிற வகுப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிக தெளிவான டீட்டெயில் கிடைக்கும். சரிங்களா? அதை பார்த்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா தேவன் ஒருத்தர் தான், அவர் தந்தை, மகன், பரிசுத்தாவி என்று மூன்றாய் இருக்கிறார். அதே மாதிரிதான் ஆதாம்ங்கிறது ஒரு ஆள் தான். அவனுக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு மூன்றாய் இருக்கு. சரிங்களா? அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஆதாம் ஏவாளை படைத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறார். பூமியை ஆண்டு கொள்ளும் ஆசீர்வாதம். பூமியை மட்டுமல்ல, பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் ஆண்டு கொள்ளும் ஆசீர்வாதத்தை அவங்க 2 பேருக்குமே அவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தேவன் ஆதாம் ஏவாளுக்கு நீங்க பல்கி பெருகி இந்த பூமியை நிரப்புங்க அப்படிங்கிற ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. இது முதல் அதிகாரத்துல சொன்ன விஷயம். பின்னாடி 2வது அதிகாரத்துல இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறாரு. எப்படி ஆதாமே அவர் படைக்கிறார். எப்படி படைக்கிறாருன்னா மண்ணை எடுத்து ஒரு மனுஷ உருவம் பண்றாரு. அதுதான் வந்துட்டு உடலா மாறுது. எப்படி உடலா மாறுதுன்னா அந்த மண்ணால் செய்யப்பட்ட அந்த உருவத்துக்கு அவர் தன்னோட ஆவியை ஊதுறார். அப்படி ஆவியை ஊதும் போது அந்த உருவம் உயிர் பெற்று எழும்புது. அப்படி உயிர் பெற்று எழும்போது அங்க ஜீவ ஆத்மா உண்டாகுது. ஜீவாத்மானா லிவிங் சோல். லிவிங் சோல்னா உயிரோட உள்ள ஒரு ஆத்மா. அந்த உயிரோட உள்ள ஒரு ஆத்மா தான் ஆதாம். அப்ப அந்த ஆதாம் உயிர் பெற்று வர்றான். அவனுக்கு தேவன் என்ற ஆவியை கொடுத்திருக்காரு. அதே சமயத்துல மண்ணால் செய்யப்பட்ட ஒரு உடம்பை கொடுத்திருக்காரு. அதான் சரீரம் சொல்றோம். அப்ப ஆதாமுக்கு மண்ணால் செய்யப்பட்ட சரீரம் இருக்கு. தேவன் ஆவியை ஊதி பரிசுத்தாவியும் கொடுத்திருக்காரு. அதே சமயத்துல ஆவியை ஊதி தான் அவனுக்கு ஆத்மாவே உண்டாக்கி இருக்காரு. அதுதான் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற ஒரு மனிதன் படைக்கப்படுறான். 3 பகுதிகளா இருந்தாலும் ஒரு மனுஷன் தான். 3ஆ இருந்தாலும் ஒரே மனிதன் தான். இதுதான் வந்துட்டு கடவுள் தனது செயலாக மனுஷனை படைக்கிறார். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி முழுமையா படைக்கப்பட்ட மனிதன் எப்படி இருக்கான்னா, இந்த 3 இருக்க வரைக்கும் அவனுக்கு நித்திய வாழ்வு இருக்கு. இந்த 3ம் கரைபடாம இருக்க வரைக்கும் அவனுக்கு சாவு கிடையாது. கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் போது நம்மளை நித்திய வாழ்வுக்கு உண்டான ஒரு சகல வசதியோட, சகல ஒரு அமைப்போட தான் நம்ம படைக்கிறாரு. இப்ப எப்படி அவங்க நித்திய வாழ்வுக்கு படைக்கப்பட்டாங்க, எப்படி பாவம் பண்ணி எப்படி வந்து இந்த ஆவியை எழுந்து போனாங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஆதியாகமம் அதிகாரம் 2 வசனம் 15க்கு போகணும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்ப தேவன் ஆதாமை படைச்சு அவனுக்கு 2 விதமான பொறுப்பை கொடுக்குறாரு. என்ன பொறுப்பு கொடுக்குறாருன்னா இந்த பூமியை காக்கணும், இந்த பூமியை பண்படுத்தணும். அதான் அங்க போட்டிருக்கு. தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்ப கடவுள் வந்துட்டு ஆதாமை ஏதேன் தோட்டத்துக்குள்ள அழைத்து வந்து அவனுக்கு 2 பொறுப்பு கொடுக்குறாரு. என்ன பொறுப்பு கொடுக்குறாருன்னா இந்த தோட்டத்தை பண்படுத்தி பத்திரமா வச்சுக்க. அப்ப தோட்டத்தை காக்குறதா மேலதான் தோட்டத்தை சரியா வச்சுக்கணும், தோட்டத்தை அழகா சீர்படுத்தி வச்சுக்கணும். ஆதாம் ஒரு தோட்டக்காரன் மாதிரி அந்த தோட்டத்தை பராமரிக்கணும், அதே சமயத்தில் வந்துட்டு பாதுகாப்பாக வச்சுக்கணும். இந்த பொறுப்பை அவர் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணாரு பார்ப்போம்.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இப்ப கடவுள் ஒரே ஒரு கட்டளை தான் ஆதாம் கொடுக்கிறார். என்ன கட்டளைங்கிறத பார்ப்போம். தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, அப்படின்னா ஆதாமை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். இந்த ஏதேன் தோட்டத்துல எந்த மரத்து கனியை வேணாலும் சாப்பிடலாம், எந்த மரத்து பழத்தை வேணாலும் நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே ஒண்ணு மட்டும் அவரு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அது என்னங்கிறத பார்ப்போம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அப்ப அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, உனக்கு இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லி அறிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த மரத்தோட பழத்தை மட்டும் நீ சாப்பிடாது, அந்த மரத்தோட கனியை நீ சாப்பிடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த தோட்டத்துல ஒரு மரம் இருக்கு, ஒரு வித்தியாசமான மரம் இருக்கு. அந்த மரத்தோட பழத்தை சாப்பிட்டா நமக்கே தெரியும் எது நன்மை எது தீமைன்னு தெரியும். அப்ப தேவன் சொல்லிட்டாரு, அந்த கனியை மட்டும் தான் நீ சாப்பிடக்கூடாது, மற்ற எல்லா கனியும் நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் அவர் அப்படி சொன்னார்னா, அது காரணம் பின்னாடி வருது. அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஏன் அதை அவர் சொன்னார்னா, அதை நீ சாப்பிட்ட நாளில் நீ செத்து போயிடுவ, உனக்கு சாவு நிச்சயமாயிருச்சு, உனக்கு சாவு உறுதி, அதை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு சாவு உறுதின்னு சொல்லிட்டார். அப்ப தேவன் அந்த மரத்தை பத்தி சொன்ன ஒரு உண்மை இது. அதை சொல்லிட்டு அதை சாப்பிடாம இரு அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிட்டார், தெளிவா சொல்லிட்டார், நீ செய்யக்கூடாது அப்படின்ட்டார். ஏன்னா அதனால வரைக்கும் தேவன் ஆதாம் கூட தான் இருந்தார். அப்படி இருக்கும்போது ஆதாமுக்கு உண்டான நன்மை தீமைகளை வந்துட்டு தேவன் தான் பார்த்துக்கிட்டார், தேவன் தான் செய்தார். அப்ப தேவன் என்ன சொன்னார்னா, நீ என்னை சார்ந்துங்க ஆதாமை பார்த்து, உனக்கு நன்மை தீமைங்கிறத நான் சொல்லித்தரேன். தேவன் உன்னை படைத்த தேவன் நான், எனக்கு உன்னை விட தெளிவா தெரியும், உன்னை நான் வந்துட்டு என் பிள்ளையாக நல்லா பார்த்துக்கொள்வேன், உன்னை விட நான் அதிகமாக உன் மேலே அன்பு வச்சிருக்கேன், உன்னை வந்துட்டு என் கண் மணியை போல நான் பத்திரமா பார்த்துக்குவேன், நீ என்னை நம்பிருங்கிறார். ஆனால் அப்படி நம்பிருந்து சொன்னப்போ வந்துட்டு அப்படி இருந்தோம் அவருக்கு ஒரு சின்ன ஒரு மனசு வருத்தம். ஏன்னா அன்புங்கிறது வந்துட்டு சுதந்திரமானது. இப்போ தேவன் மனுஷனை அந்த அளவுக்கு அன்பு பண்ணாருன்னா அந்த அன்பு வந்துட்டு யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்போ அந்த அன்பு யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது ஒன்று. ரெண்டாவது, அன்புனா குறையோட ஏற்றுக்கிறது அன்பு, குறையோட ஏற்றுக்கிறது அன்பு. அதை பற்றி பின்னாடி நிறைய படிப்போம் நம்ம, சரிங்களா? அப்படிங்கும்போது வந்து அப்போ அவனுக்கு வந்துட்டு ஒரு தேர்ந்தெடுக்க ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறாரு. ஏன்னா அன்புனா சுதந்திரம் கொடுக்கணும், ஏன்னா அன்புனா அவனை கட்டாயப்படுத்தக்கூடாது, அவனுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும். அப்போ தேவன் எவ்வளோதான் வந்து மனுஷன் மேலே அன்பு வச்சிருந்தாலும், எவ்வளோதான் மனுஷனை விரும்பி இருந்தாலும், எவ்வளோதான் மனுஷன் கூட ஒன்றா இருக்குன்னு நினைச்சாலும், அப்போ தேவன் வந்துட்டு அவன் மேலே அன்பு வச்சனால அவனுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்குறாரு. மனுஷன் வந்துட்டு தேவனை கட்டாயமெல்லாம் அவன் தேர்ந்தெடுக்கணும்னா அப்போ அவனுக்கு ஒரு வாய்ப்பு வேணும். தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒன்று மட்டும் இருந்தால் அவனுக்கு ரெண்டாவது வாய்ப்பு இல்லை, அவனுக்கு வேற சான்ஸ் இல்லை, ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் கடவுள் அவனுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு 2 கொடுக்குறாரு. ஒன்று, நீ என்னை தேர்ந்தெடு, இல்லைன்னா நன்மை தீமை அறியக்கூடிய அந்த கனி இருக்கு, அதை தேர்ந்தெடுக்கிறார். அப்போ உனக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா உண்மையில நான் அன்பு வச்சிருக்கேன், நான் என்ன விரும்புகிறேன்னா நீ என்னை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார். ஆனால் இருந்தாலும் நான் உங்களை அன்பு வச்சனால உன்னை நான் கட்டாயப்படுத்தக்கூடாது, உனக்கு இன்னொரு சாய்ஸ் இருக்கு. இப்போ நான் இல்லைன்னா இன்னொரு சாய்ஸ் இருக்கு உனக்கு அங்கே. ஏன்னா கடவுள் தான் ஜீவனானவர், கடவுள் தான் வாழ்க்கையானவர். இன்னொரு சாய்ஸ் இருக்கு, அது இன்னொரு சாய்ஸ் படி போனீங்கன்னா அதுக்கு நன்மை தீமை அறிய கூட இருக்கு. அப்போ நீயே நன்மை தீமை அறிஞ்சிக்கலாம், அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த வழியில் போனால் உனக்கு சாவு நிச்சயம். ஏன்னா ஒன்ஸ் நீ நன்மை தீமை அறிஞ்சிட்டீங்கன்னா உன்னால் தீமை செய்யாமல் இருக்க முடியாது. இதான் கடவுள் சொன்னார், நீ ஏன் கூட இருந்தீங்கன்னா நான் வந்துட்டு உனக்கு நல்லது கெட்டது நான் எடுத்து சொல்லி உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன். ஆனால் உனக்கு நன்மை தீமை உனக்கு அறியும் போது வந்துட்டு நீ நன்மையே செய்ய முடியாது. ஏன்னா தீமையோட வழியில் போயிடுவேன், நீ தீமையோட வழியில் போயிடுவேன், இந்த உடம்பு தீமைக்கு அடிமையாயிரும், அப்புறம் நீ தீமையோட வழியில் அதிகமாக போயிடுவேன். அதான் அவர் சொல்ல வந்த விஷயம். இப்போ மனுஷனை பண்ண நம்ம எல்லாத்துக்குமே நன்மை தீமை தெரியும், ஆனால் நம்ம தீமை வேணாமல் இருக்கிறோமா? ஏன்னா இந்த உடம்பு இந்த 5 வகையான உணர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீமைக்கு அடிமையாக இருக்குது, அந்த உணர்ச்சிக்கு அடிமையாக இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு அடிமணிஞ்சு போயிடுறோம். இதெல்லாம் தான் கடவுள் சொல்றாரு, உனக்கு சாவு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப கடவுள் கொடுத்த ஒரு கட்டளை இதுதான். இதை பத்தி நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஆதியாகமம் அதிகாரம் 3 பார்க்கணும், சரிங்களா? இப்ப எல்லாம் ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனம் 1ல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா அவங்க எப்படி கடவுள் கொடுத்த அந்த ஒரே ஒரு கட்டளையை மீறினாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி மீறினாங்கன்னா, கடவுள் நீங்க எனக்கு தேவையில்லை, நாங்களே நன்மை தீமை அறிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு முடிவுக்கு வந்தாங்க. எப்படி வராங்கிறத நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் அதிகாரம் 3. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம்னா, தேவன் வந்துட்டு ஏகப்பட்ட காட்டு மிருகங்களை படைச்சாரு. அப்ப அந்த காட்டு மிருகங்களை காட்டிலும் அங்க ஒரு பாம்பு இருந்துச்சு. அந்த பாம்பு ரொம்ப தந்திரமா இருந்துச்சு. தந்திரம்னா ஒருத்தன் என்ன பண்றா ஏது பண்றான்னு சொல்லி அடுத்தவனுக்கு புரியவே புரியாது. இப்ப ஒரு 4-5 பேர் இருக்கிறோம்னா ஒருத்தன் தந்திரமா இருக்கான்னா அவன் வந்துட்டு என்ன பண்றான் ஏது பண்றான் எங்க போறான் என்ன பண்றான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா அவனுக்கு எல்லாமே தெரியும். அவங்காரையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்குமே தெரியும். சில சமயம் செஞ்சு முடிச்சாலும் எல்லாத்துக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு குயட்டாவே வந்துட்டு ஒரு மறைமுகமாவே ஒரு காரியம் பண்ணிட்டு இருப்பான்.
அப்ப அவன் தந்திரமா இருக்கான்னு அர்த்தம். அதே சமயத்துல தந்திரத்தால எல்லா விதத்துக்குமே நன்மை வராது. ஒருத்தனை இன்னொருத்த ஏமாத்த போறான்னு அர்த்தம். அதான் சொல்லப்பட்டிருக்க விஷயம். தேவராய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. இப்ப அடுத்து அந்த ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இங்க ஸ்திரீனா ஏவாள். இப்ப பாம்பு வடிவில் வந்த அந்த சாத்தான் பாத்தீங்கன்னா ஏவாளை சோதிச்சு பாக்குறான். அப்படி சோதிச்சு பார்க்கும்போது இப்படி ஒரு கேள்வியை கேட்டான். எப்படி கேள்வி கேட்கிறான்? தேவன் எந்த மரத்து கனியாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி ஒரு கேள்வி. அப்ப ஏவாள் எப்படி பேசுறாங்க பார்ப்போம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாத படிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். இப்ப ஏவாள் பாம்புக்கு பதில் சொல்றாங்க. அவரு எல்லா கனியும் சாப்பிடலாம் சொன்னாரு. ஆனா தோட்டத்துக்கு நடுவுல ஒரு மரம் இருக்கு, அந்த கனியை மட்டும் தொடவும் வேணாம், சாப்பிட வேணாம், அதை சாப்பிட்டு நல்லா நாங்க செத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதை ஏவாள் சொல்லியாச்சு. அப்ப பாம்பை விட ஏவாளுக்கு அதிகமா விஷயம் தெரிஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப ஏவாள் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு திருப்தி, நம்ம கிட்டையும் ஒருத்தன் கேட்டு விஷயம் தெரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு திருப்தி. நம்மளும் அப்படித்தான். நிறைய பேர் நம்ம கூட ஒருத்தன் கேள்வி கேட்கறேன், எப்படி கேட்கறான்னு தெரியாம நம்ம அவனோட புத்திசாலி நினைச்சுக்குவோம். ஆனா அவன் தந்திரமானவனா இருந்தா நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவான். அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்ப ஏவாள அந்த சாத்தான் எப்படி ஏமாத்தினாங்கிறத பார்ப்போம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இப்ப சாத்தான் சொல்றான், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாகுவதில்லை. இப்ப தேவன் என்ன சொல்றாரு? சாப்பிட்டு நல்லா நீ சாகவே சாவான்ட்டாரு. ஆனா இங்க சாத்தான் அதுக்கு எதிர்ப்பதமா சொல்றான், ஆப்போசிட்டா சொல்றான். எப்படி சொல்றான்? நீங்க சாகவே சாவதில்லைன்ட்டான். சாத்தான் எப்பவுமே தேவன் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா தான் சொல்லுவான். ஆனா ஆப்போசிட்டா சொன்னாலும் அதுல கொஞ்சம் உண்மையை கலந்து சொல்லுவான். நிறைய பேர் அப்படித்தான். ஒரு பொய்யை சொல்லும் போது பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் உண்மையும் சேர்த்து கலந்து சொல்லும் போது நம்ம ஈஸியா ஏமாந்துடுறோம். அப்ப சாத்தான் தேவன் சொல்லி கொடுத்ததை நேரடியா மறுத்துட்டு உண்மையும் பொய்யையும் பின்னாடி வசனத்துல கலந்து கொடுக்குறான். அது எப்படின்னு பார்ப்போம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றார். இப்ப என்ன மாதிரி கலந்து கொடுத்தானா, நீங்க சாப்பிட்ட நாள்ல உங்க கண்கள் திறக்கப்பட்டு உங்களுக்கு நன்மை தீமை அறியும். அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நீங்க நன்மை தீமை அறிஞ்சு தேவர் போல ஆயிருவீங்க. அப்ப தேவன் மாதிரி ஆயிருவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை உண்டு பண்றான். அதான் டெம்டேஷன், ஒரு உணர்ச்சியை தூண்டுறது. அப்ப இங்க நல்லா பாத்தீங்கன்னா அவன் ஆதாமியில் என்ன யூஸ் பண்றாங்க, அவன் சொல்றதை கேட்கிறாங்க. அதான் கேட்கறதுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு மனுஷன் வாழும்போது என்ன அவன் காதால கொடுத்து கேட்கறான், எதை கவனிச்சு கேட்கறான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஒருத்தன் பேசுறோம்னா அவன் என்ன வார்த்தை சொல்றாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்தையுமே நம்ம கேட்கக்கூடாது. இப்ப இவன் சொல்லிட்டான், என்ன மாதிரி வார்த்தை சொல்லிட்டான், நீங்க சாப்பிட்டு நல்லா சாகவே சாக மாட்டீங்க, ஆனா நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க கண்கள் திறக்கப்பட்டு நீங்க நன்மை தீமை அறிந்து தேவரு போல அவங்க சொல்லி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டான். அதில் காதல கேட்டீங்க. அதை காதல கேட்ட அந்த உணர்வானது மனசுக்குள்ள அந்த ஆத்மாக்குள்ள போய் அது விதைக்கப்படுது. அப்படி விதைக்கப்படும் போது அது கெட்ட எண்ணம், அந்த கெட்ட எண்ணம் ஒரு முளைச்சு வருது. கெட்ட எண்ணம் முளைச்சு வரும்போது கெட்டதான் நடக்கும். அப்ப அதை இந்த ஏவாள் என்ன பண்ணிருக்கணும், இவன் சொல்றது உண்மையா போயின்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட செக் பண்ணிருக்கணும். ஆனா இவங்க தேவன்கிட்ட போல இவங்களே முடிவெடுக்கிறாங்க. இவங்க ஆத்மாவே இவங்க மனமே முடிவெடுக்குது. அப்படி முடிவெடுக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரிங்களா? இப்ப அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு. இப்ப இங்க நல்லா பாருங்க, சாத்தான் சொன்னோன்னே ஏவாள் அதை கேட்டு ஏவாளோட மனசுல அது விதைக்கப்பட்டுருச்சு. விதைக்கப்பட்டோன்னே ஏவாளே முடிவெடுக்கிறாங்க. அப்ப ஏவாள் அவன் சொன்னதை சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தோட கனியை பார்த்து இவங்க முடிவெடுக்கிறாங்க. அப்ப ஏவாள் இப்ப எதெல்லாம் யூஸ் பண்றாங்க பாருங்க. அப்ப சரீரத்துக்கு உண்டான அந்த உணர்வை தான் ஏவாள் யூஸ் பண்றாங்க. அப்ப சரீரத்துக்கு உண்டான உணர்வு பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், அப்புறம் தொடுதல், அப்புறம் பார்த்தீங்கன்னா நுகர்தல், இதெல்லாம் இருக்கு. இந்த 5 விதமான ஒரு அடிப்படை உணர்வை தான் ஏவாள் பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த 5 விதமான அடிப்படை உணர்வை பயன்படுத்தும் போது நம்ம ஆத்மா சரியான முடிவு எடுக்கணும். ஆனா ஏவாள் எப்படி அந்த 5 விதமான உணர்வை பயன்படுத்தினாங்கிறத பார்ப்போம். இப்ப அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. அப்ப ஏவாள் அந்த கனியை பார்த்துட்டு அந்த மரத்துல உள்ள கனி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுல நினைக்கிறாங்க. ஏன்னா கனியை பார்த்துட்டாங்க, கனி சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்ப அந்த கனியை பார்த்தோன்னே மனசுல நினைக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு
பார்ப்பதுக்கு இன்பமும், அப்ப பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, அதை சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசு நினைக்கிறாங்க. புத்தியை தெளிவிப்பதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்றும் கண்டு. அப்ப புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இந்த கனி உதவியா இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்ப ஏவாள் சரீரத்துக்கு உண்டான 5 உணர்ச்சியில ஒரு உணர்ச்சியான கண்ணால் அதை பார்த்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, அப்ப சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். அப்ப அந்த கனியை ஏவாள் சாப்பிட்டா அந்த கனி ஏவாளோட புத்தியை தெளிவிக்குன்னு சொல்லி ஏவாள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்ப கண்ணால பார்த்து இவ்வளவு முடிவுக்கு வந்துட்டாங்க. உடம்புல இருக்க அந்த 5 உணர்வுகளையும் நம்ம கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம். இதை கட்டுப்படுத்தாம போனதுனால தான், இதை சரியா கட்டுப்படுத்தாம போனது தான் மனுஷன் பாவங்கிற ஒரு சூழ்நிலைக்கே உள்ள வர்றான். அவங்க அந்த உணர்ச்சியை ஒழுங்கா கட்டுப்படுத்திட்டு சாத்தான் சொல்றதை ஸ்டாப் பண்ணிட்டு, நீ என்னடா சொல்ற, தேவன் சொல்லிட்டாங்க, தேவன்கிட்ட போய் திரும்ப கன்சல்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்க ஆவியோட வார்த்தையை கேட்டிருந்தாங்கன்னா, அவங்க நேரம் தேவன்கிட்ட போய் இங்க ஒருத்தர் வந்து பாம்பு ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்கான், அவன் சொன்னது சரியா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா தேவன் சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா இவங்க தேவன்கிட்ட போகாம உள்ள இருக்க அந்த ஆவியை அவங்க மறுத்துட்டு இவங்க சரீரத்தோட அந்த 5 உணர்ச்சிக்கு உண்டான அந்த ஒரு வழியில போய் அந்த ஆத்மா வந்துட்டு பாவம் செய்யக்கூடிய அந்த ஆசையில போய் முடியுது. சரீரத்துக்கு உண்டான அந்த உணர்வுல போய் ஆத்மா ஒரு முடிவு எடுக்குது. அந்த முடிவு வந்து பாத்தீங்கன்னா பாவம் செய்யக்கூடிய ஒரு ஆசையில போய் முடியுது அந்த செயல். அப்ப என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இந்த மாதிரி இவங்க கண்ணால பார்த்து மனசுல முடிவெடுத்து இவங்க கையால பறிச்சுட்டாங்க. தொட்டு அதை பறிச்சு தொட்டது மட்டும் இல்ல, என்ன பண்ணாங்க, கடிச்சு சாப்பிட்டாங்க. அப்ப கடவுள் என்ன சொல்றாரு, சாப்பிட்டனால சாவே சாவே சொல்லிட்டாரு. அப்ப இந்த 5 சென்ஸ்ல ஏவாள் வந்துட்டு இப்ப பார்த்தலையும் யூஸ் பண்ணாங்க, இப்ப கேட்டலையும் யூஸ் பண்ணிட்டாங்க, சாப்பிட்டாங்கன்னா அப்ப நுகர்ந்திருப்பாங்க, அப்ப தொட்டு தான் அதை பறிச்சிருக்காங்க. இப்ப இந்த 5ஐயும் யூஸ் பண்ணி, இப்ப இந்த 5ஐயும் தவறா யூஸ் பண்ணி தான் இவங்க இந்த பாவத்தை பண்ணிருக்காங்க. இப்ப இந்த 5ஐயும் கரெக்டா அவங்க யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா, ஆத்மா சரியான ஒரு முடிவு எடுத்துருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு போயிருக்க வாய்ப்பே இல்லை. சரிங்களா, இந்த அளவுக்கு போயிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கும் போது இதுதான் இப்ப நடந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. சரீரத்தில் உண்டான உணர்ச்சியினால ஆதாம் ஏவாளும் அந்த தப்பை பண்ணிட்டாங்க. இப்ப தப்ப பண்ணனே என்ன நடந்துங்கிறது பார்ப்போம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். இப்ப என்னாச்சுன்னா, நல்லா பாத்துங்க, கனியை இவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவங்க கண்கள் திறக்கப்பட்டுச்சு. ஆனா இவங்க தேவன் மாதிரி ஆகல. இவங்களுக்கு நன்மை தீமை அறிய வந்துச்சு, ஆனா தேவன் மாதிரி ஆகல. நன்மை தீமை அறியும் போது இவங்க தங்களை பாக்குறாங்க, ஆடை இல்லாம இருக்கிறத உணர்றாங்க. அப்படி ஆடை இல்லாம இருக்கிறத உணர்ந்தோடனே இவங்க அத்தி மரத்து இலையை பறிச்சு ஆடையை தச்சுக்கிட்டு இவங்க முதல்ல பாவம் செய்யும் போது அந்த நிதானம் சொல்லி கொடுக்குது. முதல்ல பாவம் செய்யும் போது அந்த மனசுல இருக்க நிதானம் சொல்லி கொடுக்குது. இவங்களுக்கு அந்த ஒரு குற்ற உணர்வு வருது. அந்த குற்ற உணர்வு வரும்போது வந்துட்டு தேவனை எதிர்கொண்டு பார்க்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. ஏன்னா தேவன் கொடுத்த ஒரே கட்டளையை உடைச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது வந்து தேவனை நேர்கொண்டு பார்க்கறதுக்கு மனசுல தேவன் அதிகாலை வேளையில அந்த தோட்டத்துக்குள்ள வரும்போது இவங்க அந்த மரத்துக்கு முன்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படி மரத்துக்கு முன்னாடி ஒளியும் போது என்னங்கிறத பார்ப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். இப்ப கடவுள் வந்து கேட்கிறாரு. கடவுளுக்கு தெரியும் ஆதாம் எங்க இருக்கான்னு தெரியும். கடவுளுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. இருந்தாலும் அவன்கிட்ட கேட்கிறாரு. இப்ப நானும் வந்துட்டு என் பையனை பார்க்க வீட்டுக்கு போவேன். அப்படி வீட்டுக்கு போகும்போது வந்துட்டு நான் வரும்போது என் பையன் வந்துட்டு வீட்டுக்குள்ள ரூம் ஒளிஞ்சிருப்பான். அவன் எக்ஸாக்டா எங்க ஒளிஞ்சிருப்பான்னு எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் நானும் அவங்க கூட சேர்ந்து விளாண்டுட்டு இருப்பேன். அப்ப அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படிங்களா வந்துட்டு கடவுள் அதே மாதிரி தான். கடவுளுக்கு எக்ஸாக்டா ஆதாம் எங்க இருக்கான்னு தெரியும். அப்படி இருந்தாலும் கேள்வி கேட்கறாரு. அப்படி கேள்வி கேட்கும்போது வந்து எங்கப்பா இருக்கான்னு கேட்கறாரு. அப்ப ஆதாம் தேவனுக்கு என்ன சொன்னாருன்னா, தேவனோட சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணமா இருக்கிறதுனால நான் இந்த மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் தேவனுக்கு பதில் சொல்லியாச்சு. இப்ப தேவன் கேட்டானோ, இதுக்கு முன்னாடி இவன் நிர்வாணமா தானே இருந்தான், அப்ப இது அவனுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் 2வது கேள்வி கேட்கிறாரு. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அப்ப தேவன் ஆதாமை நோக்கி, நீ நிர்வாணமா இருக்குன்னு சொல்லி உனக்கு சொன்னது யாரு? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த மரத்தோட பழத்தை நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப ஆதாம் அதுக்கு என்ன சொன்னான்னு பார்ப்போம். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரே தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். இப்ப ஆதாம் வந்துட்டு தான் செய்த தவறை அவர் ஒத்துக்கொள்ளவே இல்லை. அவரு தான் செய்த பாவத்தை ஒத்துக்கொள்ளாம அந்த பாவத்தை ஸ்ட்ரைட்டா வந்துட்டு ஏவாள் மேல போடுறார். நல்லா பாத்துங்க. அதற்கு ஆதாம், என்னுடன் இருக்கும்படி தேவரே தந்த ஸ்திரீயானவள்
விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார். அப்ப ஆதாம் வந்துட்டு தேவன் மூலம் ஒரு குற்றச்சாட்டு. எப்படின்னா, நீங்க கொடுத்த பொண்ணு தான் அந்த கனியை கொடுத்தாங்க, நான் அதை சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் மூலம் ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா நீங்க கொடுத்த பொண்ணு அது. ரெண்டாவது வந்துட்டு தான் செய்த தவறை ஆதாம் ஒத்துக்கொள்ளல. தான் செய்த தவறை அந்த பழியை அப்படியே தூக்கி ஏவாள்கிட்ட கொடுத்தாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாம் கொடுக்கப்பட்ட பொறுப்பு அனைத்துமே ஏவாள் பக்கத்து போயிடுச்சு. இப்ப ஏவாள் என்ன பண்ணாங்கிறது பார்ப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். இப்ப ஸ்திரீயை பார்த்து கேட்கிறாரு. இப்ப ஏவாளை பார்த்து தேவன் கேட்கறாரு, நீ ஏன் இப்படி பண்ண அப்படி கேட்கறாரு. அப்ப ஏவாளும் தன்னோட தவறை ஒத்துக்கொள்ளு. அந்த இடத்துல ஏவாள் சொல்லியிருந்தா, தேவனே நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னியும்னா முடிஞ்சு போயிருக்கும் வேலை. ஆனா ஏவாளும் அந்த தவறை ஒத்துக்கொள்ள, அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாம அந்த பாம்பு உருவத்தில் இருந்த சாத்தானை பார்த்து, இந்த சாத்தான் தான், இந்த பாம்பு தான் எனக்கு வந்துட்டு என்னை தூண்டிச்சு, என்னை ஏமாத்திருச்சு, என்னை வந்து தந்திரமா வென்றுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாம்பை கையை காமிச்சிட்டாங்க. அப்படி பாம்பை கையை காமிக்கும்போது இப்படி ஆதாமோட பொறுப்பு ஏவாளுக்கு போய், ஏவாளோட பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அந்த பாம்புக்கு போயிடுச்சு. இதனால தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதமும் பொறுப்பு வந்துட்டு இப்போ இன்னைக்கு வந்துட்டு சாத்தானுக்கு போயிடுச்சு. இதனால தான் சொல்றாங்க சாத்தான் தான் இந்த உலகத்தின் அதிபதி. இது எப்போ முடியும்னா, இயேசு கிறிஸ்துவோட 2வது வருகைன்னு சொல்லலாம், இல்லைன்னா பகிரங்க வருகைன்னு சொல்லலாம். அது எப்பன்னா, உபத்திர காலம் முடியும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னோட படையோட வந்து சாத்தானை வென்று அவனை 1000 வருஷம் பூமிக்கடியில அந்த பாதாளத்துல கட்டிட்டு பூமியை டேக் ஓவர் பண்ணி அவர் வந்துட்டு ஆட்சியாளர். அங்க இருந்து இயேசு கிறிஸ்துவோட ஆட்சி துவங்குது. அப்ப 1000 வருஷம் அவன் பூமிக்குள்ள கட்டப்படுறான். அப்படி பூமிக்குள்ள கட்டப்படும் போது சாத்தானோட தொல்லை பூமியில இல்ல. அப்ப சாத்தானை தேவன் வென்று இயேசு கிறிஸ்து பூமியில அவரோட ஆட்சியை, அவரோட ராஜ்யத்தை தொடங்குறார். இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்போ அது வரைக்குமே இந்த பூமியோட பொறுப்பும் இந்த பூமியோட முழு அதிகாரமும் அவனுக்கிட்ட தான் இருக்கு. அதான் அவனை பூமிக்கு அதிபதினு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும் போது சாத்தானை இந்த பூமிக்கு அதிபதினு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்மளோட ஆசீர்வாதமும் நம்மளோட பொறுப்பும் அவனுக்கு போயிடுச்சு. ஏன்னா நம்ம பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் நம்ம ஆதாம் ஏவாளும் அந்த பொறுப்பை அப்படியே அந்த பாம்பு கொடுத்துட்டாங்க. இதாங்க சொல்லப்பட்டிருக்க விதம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். இப்ப கடவுள் வந்துட்டு அந்த சாத்தானுக்கு, அந்த பாம்புக்கு வந்துட்டு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாம வந்துட்டு நீ வந்துட்டு உன் வயிற்று மூலமா தான் நீ நகர்ந்து போவ, அதே சமயத்துல நீ உயிரோட நாளெல்லாம் இந்த மண்ணை தான் நீ சாப்பிடுவ அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துறாரு. இப்ப இந்த பாம்பு வந்துட்டு ஆதாமும் ஏவாளும் கொடுத்து அந்த பொறுப்பையும் அந்த பழியும் வாங்கிட்டு அமைதியா தான் சொல்லி அது யாரு மேலேயும் குற்றம் சுமத்தல. அப்ப அது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டது. அப்படிங்கும்போது இப்ப அடுத்து எனக்கும் பார்ப்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன்வத்திற்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். உலகத்துல இந்த மாதிரிதான் பாவம் உள்ள வந்துச்சு. அப்படி பாவம் உள்ள வரும்போது இந்த உலகம் வந்துட்டு அழிவு பாதைக்குள்ள போயிடுச்சு. ஏன்னா அழிவு பாதைக்குள்ள போச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகமே வந்துட்டு அழியக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு இந்த உலகத்துல வந்துட்டு ஒரு பொருள் கெட்டு போகுதுன்னா அது காரணம் இதுதான். ஏன்னா கடவுளோட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கெட்டு போகாது, எதுவுமே அழிஞ்சு போகாது, அந்த மாதிரி தான் படைச்சாரு. ஆனா ஆதாம் ஏவாள் வந்துட்டு அந்த பாவ நிலைக்கு போனால வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதமும் பாவ நிலைக்கு போயிடுச்சு. ஏன்னா இந்த பூமியை ஆண்டு அனுபவிக்கும் அந்த ஆசீர்வாதம் ஆதாமுக்கும் ஏவாளும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அவங்க அழிகிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் அழிஞ்சு போகுது. அப்ப இந்த பூமியும் அழிய தொடங்குது. இதனால தான் இன்னைக்கு வந்துட்டு பூமியில ஒவ்வொன்றும் வந்துட்டு அழியுது. எதுக்குமே வந்துட்டு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. இந்த பூமிக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. இந்த பூமியில உள்ள எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்போ கடவுளை அதை மாற்றி அமைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த மாதிரி பாவத்தில் உள்ள மனுஷனை வந்துட்டு மீட்க ஆசைப்படுறாரு. அப்படி மீட்க ஆசைப்படும் போது கடவுள் முதல்ல இந்த மனித குலத்துக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. அதை ஹோப்னு சொல்லுவோம். அந்த ஹோப் என்னன்னா, அது ஏவாள் மூலமா வருது. அப்ப அந்த ஏவாளுக்கு அந்த ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. மனிதனத்துக்கு அந்த ஏவாள் மூலமா ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. என்னன்னு பார்ப்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, அந்த பாம்பை பார்த்து நீ ஜெயிச்சு நினைக்காத, உனக்கும் ஸ்திரீக்கும். அப்ப உனக்குனா இங்க சாத்தானுக்கும், ஸ்திரீனா ஏவாள். அப்ப சாத்தானுக்கும் ஏவாளுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அப்பனா சாத்தானோட வம்சத்துக்கும் ஏவாளோட வம்சத்துக்கும். சாத்தானுக்கு வேணா வம்சம் வரலாம், ஆனா ஏவாளுக்கு எப்படி வம்சம் வரும்? ஏவாள்கிட்ட முட்டை தான் இருக்கு, எப்படி வம்சம் வரும்? அப்ப ஏவாள்கிட்ட விந்து கிடையாது, முட்டை தான் இருக்கு. அப்படிங்கும்போது ஏவாள் மூலமா வந்து ஒரு வம்சம் வருதுன்னா, அப்ப ஆணின் துணை இல்லாம ஒரு மனிதன் பிறக்கணும். அதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்படி பார்த்தா இந்த பூமியில ஆணின் துணை இல்லாம ஒரு மனிதன் பிறந்தாருன்னா அது இயேசு கிறிஸ்து தான். அதனால தான் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை சூப்பர் நேச்சுரல் பிறப்புங்கிறோம், அதை தெய்வீக பிறப்புங்கிறோம். ஏன்னா அவரு பரிசுத்தாவின் உதவினால பிறந்தாரு. இந்த உலகத்துல பிறந்த எந்த ஆம்பளோட உதவினால அவர் பிறக்கல, அவர் பரிசுத்தாவின் உதவினால பிறந்தாரு.
அப்படிங்கும்போது வந்து அதெல்லாம் அங்கே சொல்லப்பட்ட விஷயம். அப்போ 4000 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து பிறக்கிறத வந்துட்டு அவர் அங்கே தெளிவாக சொல்லிட்டார். அப்போ மனுஷனோட உதவி இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்க போகுது. அப்படி குழந்தை பிறந்தா என்ன ஆகுங்கிறத பார்ப்போம். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலே நசுக்குவாய். அப்படின்னா அப்படி பிறக்கப்படுற குழந்தை தான் சாத்தானாகிய உன்னை அவர் காலை வச்சு உன் தலையை நசுக்க போறார். அப்படின்னா அவர் தான் உன்னை சாகடிக்க போறார். ஆனா உனக்கு என்ன, நீ அவர் காலை கடிப்பாய். இப்போ வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்து பாவத்தை வெல்லணும், சாவையும் வெல்லணும், பாவத்தை வெல்லணும். பாவம் பண்ணால் தான் சாவு உள்ள வந்துருச்சு, பாவம் பண்ணால் தான் அழிவு உள்ள வந்துருச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து பாவத்தையும் வெல்லணும், சாவையும் வெல்லணும். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறேன்னா, தன் குதிங்காலனால அந்த பாவத்தின் மொத்த உருவமான சாத்தானை வந்துட்டு தலையில மிதிக்க போறாரு. ஏன் சாத்தானை பாவத்தின் மொத்த உருவம் என்று சொல்றேன்னா, அவனால் தான் பாவம் இந்த உலகத்துக்குள்ள வந்துச்சு. அப்ப இந்த பாவம் இந்த உலகத்துல வரும்போது அவன் தான் பாவத்தின் தந்தையாகிறான். அப்ப தேவனாய் இயேசு கிறிஸ்து தன் கால் மூலமா அவன் தலையை மிதிக்கும் போது அவன் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவோட காலை கடிக்கிறான். அப்படி கடிக்கும் போது உலகத்தோட மொத்த பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு அதை தண்டனை அனுபவிச்சு அவர் இறக்குறார். அப்படி இறந்து போனவரை வந்துட்டு தந்தை 3 நாள் கழிச்சு உயிரை எழுப்புறார். அப்படி உயிரை எழுப்பும் போது வந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தோட பாவத்தின் தண்டனை மொத்தம் அனுபவிச்சு அவர் இறந்து போய் அவர் உயிரோட எழும்பி வர்றார். அப்ப நமக்கு உண்டான பழிபொருளா வர்றது தான் அங்க முன்னாடியே சொல்லப்பட்டிருக்க விஷயம். ஏவாளோட காலத்திலே முதலே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி தேவன் வந்துட்டு சாத்தானை நோக்கி சொல்லிட்டார். அப்ப சாத்தான் பயந்து போயிட்டான். அப்ப சாத்தானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவன் யோசிச்சு பார்த்து இந்த விஷயத்தை எப்படி தடுக்கலாம் அப்படி சொல்லி அவன் முயற்சி பண்றான். அப்படி தடுக்கலாம் யோசிக்கும் போது வந்துட்டு மனுஷன் ஒரு வம்சம் சுத்தமா இருந்தால்தான பிரச்சனை. இப்ப மனுஷன் வம்சத்தை கரைப்படுத்திட்டோம்னா, அதை கலப்பினமா மாத்திட்டோம்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராது. தேவன் சொன்னது பொய்யாயிரும் அப்படிங்கிறதுனால இவன் என்ன பண்ணிட்டானா, கொஞ்சம் தேவதூர்களை அழைத்து கொண்டு வந்து மனுஷனோட கல்யாணம் பண்ணி கூடி கலப்பினத்தை உண்டாக்குறான். அப்ப மனுஷனும் தேவதூர்களும் கூடி அங்க ஒரு கலப்பினம் உண்டாகுது. அப்படி கலப்பினம் உண்டாகும் போது வந்து பாத்தீங்கன்னா மனுஷனோட அந்த ஒரு சுத்தமான ஒரு டிஎன்ஏ அடியாகுது. அப்படி சுத்தமான டிஎன்ஏ அறியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தமான ஒரு தனியான ஒரு மனுஷன் இல்லாம ஒரு கலப்பினமா எல்லாம் மாறிட்டு இருக்கும்போது வந்துட்டு கடவுள் மேல இருந்து பார்த்து கஷ்டப்படுறாரு. என்னடா நம்ம ஒரு பிளான் போட்டா அந்த பிளான் வந்துட்டு சாத்தான் இப்படி போட்டு அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் வந்துட்டு தேவதூர்களை கூடி ஒரு பிள்ளையா பிறக்கும் போது அவங்கெல்லாம் வந்துட்டு பலவான்களாகவும் அவங்க வந்துட்டு எண்ணத்துல வந்துட்டு வேறுபட்டு அவங்க வந்துட்டு ஒரு ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. அப்ப பூமியில வந்துட்டு இன்னும் வந்துட்டு பாவம் அதிகமாகுது. ஏன்னா கெட்ட தேவதூர்களும் அந்த மனுஷனும் கெட்ட தேவதூர்களும் கூட போது வந்துட்டு இந்த உலகத்துல பிறக்கிற குழந்தை வந்துட்டு ரொம்ப அகோரமா இருக்குங்க, ராட்சதனா இருக்குங்க. அவங்களோட வாழ்க்கை முறையும் அவங்க நடைமுறைகளும் பாவத்துல ரொம்ப கொடூரமான பாவமா இருக்கு. அப்ப தேவன் இதை மேல இருந்து கீழே பார்த்துட்டு பூமி வந்து பாவத்துல கொடூரமா போயிட்டு இருக்கு, பாவத்தினால நிறைந்து அழிஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அது இல்லாம அவரோட பிளானும் அடியாகுது. அப்ப அவரு நோவா மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வந்துட்டு வெள்ளத்தை வச்சு அழிக்கிறார். அப்ப கடவுளோட கண்ணுக்கு நோவா வந்துட்டு ஒரு சுத்தமானவனா தெரியறான். அப்ப நோவாவோட குடும்பத்துல இல்ல 8 பேரை மட்டும் விட்டுட்டு இவர் இந்த உலகத்தையே வந்துட்டு வெள்ளத்தை வைத்து அழிக்கிறார். இதை பத்தி நீங்க தெளிவா படிக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த சேனல்ல நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். அந்த வகுப்போட தலைப்பு என்னன்னா சாத்தானின் வித்துக்கும் ஏவாளி வித்துக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். அந்த வகுப்பு போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா தெளிவா புரிய வரும். ஏன் கடவுள் வெள்ளத்தை வச்சு இந்த பூமி அழிக்கிறாரு, ஏன் நோவா மட்டும் அவர் காப்பாத்தினாரு. ஏன்னா கடவுள் கொடுத்த அந்த சத்தியத்தையும் வாக்கையும் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினதுக்காண்டி நோவா மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அவர் அழிக்கிறார். அப்ப கடவுளோட வார்த்தை என்னைக்குமே வந்துட்டு நிறைவேறாம போனதே கிடையாது. அது 4000 வருஷமானாலும் சரி, 5000 வருஷமானாலும் சரி, 6000 வருஷமானாலும் சரி, சொன்னதுதான் அதை செஞ்சே காமிப்பார். கடவுள் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். நமக்கு புரியாம இருக்கலாம் அந்த காலத்துல. ஆனா கடவுள் வார்த்தை நீ படிக்கும் போது அந்த வார்த்தையை உன் மனசுல வச்சு நீ தியானிக்கும் போது உள்ள இருக்க பரிசுத்தாவி உனக்கு வந்துட்டு அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை தெளிவா உணர்த்துவார். அப்படி உணர்த்தும் போது உனக்கு கடவுள் சொன்ன வார்த்தையெல்லாம் எங்கெல்லாம் முன்னாடி சொன்னதெல்லாம் எங்கெல்லாம் நிறைவேறிருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா பைபிள்ல வந்துட்டு உனக்கு எல்லாமே வந்துட்டு தெளிவா போடல. இப்ப நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி தெளிவா போடல. ஏன் அப்படின்னா கடவுள் வந்துட்டு நீ என்னை விரும்பு, என்னை நம்பிரு அப்படின்னு சொல்லி எல்லா காலத்திலயும் வந்து சொல்லியிருக்காரு. இந்த புக்கு முதற்கொண்டு அவரை நம்பி இருக்கணும், பரிசுத்தாவியை நம்பி இருக்கணும், உள்ள இருக்க ஆவியை நம்பி இருக்கணும், அவரை நம்பி இருக்கணும், அந்த ஆவியோட விளக்கத்தை நம்பி இருக்கணும். அப்ப படிக்கிறது வந்துட்டு நம்ம மைண்டு மட்டும் பட்டாது, அவரோட உதவி தேவைப்படும். அவர் தான் வந்துட்டு, ஏன்னா இது கடவுளோட வார்த்தை, கடவுளோட புக்கு, அவர் தான் நமக்கு விளக்கம் கொடுக்கணும். ஓ மைண்ட் வந்துட்டு உன் மனசு வந்துட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா முடியாத காரியம். நிறைய காரியம் அவனுக்கு புரியாம போயிடும். கடவுளோட புஸ்தகம் கடவுளே வந்து விளக்கம் சொன்னதான் உண்டு. ஆனா கடவுள் நமக்குள்ள இருக்கிறாரு. ஏன்னா இந்த உடம்பு கடவுளோட ஆலயம். கடவுளை நம்ம மீட்பராக ரச்சனை ஏற்றுக்கொள்ளும் போது கடவுள் நம்ம உடம்புல இருக்க அந்த பரிசுத்தாவியை வந்துட்டு அவர் உயிர்ப்பிக்கிறார். அப்படி உயிர்ப்பிக்கும் போது அந்த பரிசுத்தாவி
எரிய ஆரம்பிக்குது, உயிரோட வந்துருச்சு. அந்த உயிரோட வந்த பரிசாவிக்கு நம்ம சோறு போறோம்னா கடவுள வார்த்தையை படிச்சு அதை தியானிக்கும் போது அவங்களுக்கு நேரம் ஒதுக்கும் போது 3 வேளை 4 வேளை படிக்கும் போது நேரம் படிக்கும் போது அதுக்கு நேரம் ஒதுக்கும் போது அந்த வார்த்தையை உன் மனதாகிய ஆத்மால வச்சு தியானிக்கும் போது உள்ள இருக்க பரிசாவி அதுக்குள்ள விளக்கத்தை கொடுக்குறாரு. இப்படித்தான் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும், வேற வழியே கிடையாது. 3 வேளை சாப்பிட்டு இந்த உடம்ப நீ வந்து பராமரிக்கிறியா, அதே மாதிரி உள்ள இருக்க ஆவியை நீ பராமரிக்கணும். இதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். நீ ஆவியை பராமரிச்சாதான் கடவுள வார்த்தை உனக்கு புரியும். கடவுள வார்த்தை புரிஞ்சாதான் உன் ஆத்மாவோட கெட்ட எண்ணங்கள்லாம் அழிஞ்சு போய் நல்ல எண்ணமா புதுப்பிக்கப்படும். உன் ஆத்மா நல்ல எண்ணமா புதுப்பிக்கப்பட்டுச்சுன்னா உன் எண்ணம் திருந்தப்பட்டா நீ மனம் திரும்பினா அந்த மனம் திரும்பினால உன் நல்ல எண்ணம் இருக்கனால உன்னோட செயலும் நல்ல விதமா வெளிப்படும். இந்த உடல் மூலமா உன்னோட செயலும் நல்ல விதமா வெளிப்படும். இதான் கடவுள் சொல்றாரு. இப்ப ஆத்மா எப்படி முடிவெடுக்கணும்னா கடவுள வார்த்தையை ஒத்துதான் முடிவெடுக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்த கண்ணுல பார்த்து காதால கேட்டு நம்ம தொட்டு சுவைச்சு நம்ம நுகர்ந்து அப்படின்னு சொல்லி அந்த 5 சென்ஸ்ல யூஸ் பண்றோம்ல, அதை நம்ம சரியா ஒரு கவனமா யூஸ் பண்ணணும். கண்டதையும் பார்த்துட்டு கண்டதையும் கேட்டுட்டு கண்டதையும் தொட்டுட்டு கண்டதையும் சாப்பிட்டு இருந்தோம்னா நம்ம இந்த உடம்பு சார்ந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உடம்போட இச்சைக்கு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து நம்ம ஆத்மாங்கிற ஒரு முடிவெடுக்கிற இடத்துல வந்துட்டு தேவனோட வார்த்தையை வச்சு அதெல்லாம் முடிவெடுக்கணும். இப்ப தேவன் சொன்ன வார்த்தை என்ன, அந்த மரத்துல அந்த கனியை சாப்பிட்டா சாகவே சாவேன்ட்டாரு. ஆனா சாத்தா என்ன சொன்னா, நீ சாக மாட்டேன்ட்டான். பத்தாக்குறைக்கு உன் உணர்ச்சியை தூண்டி விட்டான். அதை நீ சாப்பிட்டீங்கன்னா உன் கண்கள் திறக்கப்பட்டு நீ தேவன் போல ஆவே சொல்லி உன் உணர்ச்சியை தூண்டி விட்டான். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, இந்த 5 மூலங்களையும் யூஸ் பண்ற. ஏவாள் இந்த 5 மூலங்களையும் யூஸ் பண்ணி கனி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, அப்ப சாப்பிடவும் நல்லா தான் இருக்கும், அதை சாப்பிட்டா நம்ம புத்தியும் தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க மனசுக்குள்ள இவங்க நினைச்சுக்கிறாங்க. அப்ப அந்த சாத்தான் போட்ட அந்த வார்த்தையான விதை ஏவாளோட மனசுக்குள்ள ஒரு நஞ்சை உண்டாக்குது. அந்த நஞ்சு என்னன்னு தெரியாம இவங்க அதை சரியா முடிவெடுக்காம தேவன்கிட்ட போய் கேட்காம தேவன்கிட்ட போய் கேட்டு அதை சரி பண்ணிக்காம இவங்க என்ன பண்றாங்க, இவங்களே முடிவெடுக்கிறாங்க. இவங்க ஆத்மாவே முடிவெடுக்குது. அப்படி முடிவெடுக்கும் போது தான் அவங்க பாவம் பண்றாங்க. அப்ப தேவன் சொன்னாரு, நீ அதை சாப்பிட்டு நல்ல சாகவே சாவான்னு சொல்லிட்டாரு. எப்படி சொன்னாருன்னா, அவங்க சாப்பிட்டாங்க, இவங்க ஆவி செத்து போச்சு. இங்கதான் அந்த ஆவி சாவுது. அப்ப தேவன் சொன்ன சாகவே சாவாயினா சரீரம் உயிரோட தான் இருக்கு, ஆத்மா உயிரோட தான் இருக்கு, ஆனா ஆவி செத்து போச்சு. ஏன்னா நீ பாவம் பண்ணும்போது உள்ளுக்குள்ள ஆவி செத்து போச்சு. அப்படி ஆவி செத்து போகும்போது நீ நித்திய வாழ்வுக்கு என்று படைக்கப்பட்டவன், அங்க நீ சாவுக்கு ஏதுவாக. ஏன்னா நீ பாவம் பண்ணாலே உனக்கு சாவு நிச்சயம். ஏன்னா பாவத்தோட சம்பளம் மரணம், இதான் பைபிள் சொல்லுது. சரிங்களா? இப்ப இதுக்கப்புறம் ஆதாம் ஏவாளும் கூடும் பொழுது அவங்களுக்கு பிறக்கிற இயற்கையான குழந்தை தான் நம்மலாம். அவங்களுக்கு பிறந்த வம்சம்லாம் நம்ம தான். ஆதாம் ஏவாளும் அந்த மாதிரி ஆவியை எழுந்து போனால அவங்களுக்கு பிறக்கக்கூடிய வம்சமாக நம்ம எல்லாம் வந்துட்டு ஆவி இல்லாம தான் பிறக்கிறோம். அப்ப நம்ம ஆவி உள்ளுக்குள்ள செத்து போய் இருக்கு, ஆவி செத்து போய் தான் நம்ம பிறக்கிறோம். அப்படி ஆவி செத்து போய் பிறக்கும் போது நம்ம குறைவோட தான் பிறக்கிறோம். ஏன்னா ஆவி ஆத்மா சரீரம் 3 சேர்ந்தா 100%. ஆனா இப்ப வந்துட்டு இயற்கையான பிறப்பு எல்லாமே வந்துட்டு இந்த 3மே இல்லை. ஏன்னா ஆவி செத்து தான் பிறக்குது. உனக்கு ஆவி புதுப்பிக்க பண்ணும்னா நீ தேவனா இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு மீட்பர் அவர் ரட்சகராகவும் உன் பாவத்துக்கு நீ ஏற்றுக்கொண்டால் உன் பாவத்தை அவர் கழுவி உனக்கு பரிசுத்தாவி உள்ள கொடுத்து உள்ள செத்து போன ஆவியை அவர் உயிரோட எழுப்புறாரு. அப்படி உயிரோட எழுப்பும் போது உனக்கு 100% ஆகுது. இதை நம்ம போக போக படிப்போம் இந்த சீரீஸ்ல. சரிங்களா? இந்த கிளாஸ் நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், இயற்கையான பிறப்பை பத்தி பார்க்கணும், அதே மாதிரி தெய்வீக பிறப்பை பத்தி பார்க்கணும் சொல்லியிருந்தேன். அதான் இங்க நேச்சுரல் பர்த், சூப்பர் நேச்சுரல் பர்த் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு இப்ப டைம் இல்லை, நான் இதை அடுத்த கிளாஸ் கொண்டு போறேன். ஏன்னா சொல்ற விஷயத்த நான் தெளிவாக சொல்ல ஆசைப்படுறேன். அப்படிங்கலாம் வந்துட்டு இதை நான் அடுத்த கிளாஸ் சொல்றேன். இயற்கையான பிறப்புனா அங்க எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதே சமயத்தில் சூப்பர் நேச்சுரல் பர்த் அப்படின்னா இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார் அப்படிங்கிறத நம்ம அதையும் பார்ப்போம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட ரட்சகர் நம்மளோட மீட்பர் எப்படி பிறக்கிறாங்கிறத நம்ம அறிஞ்சுக்கணும். இதை நம்ம வந்துட்டு அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரிங்களா? அடுத்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இயற்கையான பிறப்பு, தெய்வீக பிறப்பு, நேச்சுரல் பர்த், சூப்பர் நேச்சுரல் பர்த் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவ்வளவு தூரம் பொறுமையானதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே போல இந்த அளவுக்கு ஆசீர்வாதம் கொடுத்த தேவனுக்கு ஒரு நன்றியை சொல்லி இந்த வகுப்பை இதோட முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணி இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல தேவன வார்த்தையும் தேவன்கிட்ட எப்படி மீட்பு வாங்குற விஷயத்தையும் உங்க குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க எடுத்து சொல்லுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க ஒருத்தர் மட்டும் ரசிக்கப்பட்ட பார்த்தாது உங்க குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் ரசிக்கப்படணும். ஏன்னா குடும்பங்கிறது தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தோட்டம். அதனால குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்க நண்பர்களும் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எப்படி தேவன்கிட்ட மீட்பு வாங்கணும். விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். உன்னை தாழ்த்தி கொண்டு உன்னை பாவி என்று உணர்ந்து தேவனை மீட்பராக ஏற்றுக்கொள்றது தான் முக்கியம் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லுங்க. சரிங்களா? உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இன்னொரு வகுப்புல பார்ப்போம். நன்றி.